வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் இந்திய தேசிய இயக்கம் INM என்று சொல்லக்கூடிய இந்திய தேசிய இயக்கம், இதில் பெரும்பாலான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் அந்த கால வரிசை கேட்குறாங்க. காலை வரிசைப்படி ஆர்டர் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம அந்த கால வரிசைப்படி என்னென்ன நிகழ்வுகள் இந்தியாவில் சுதந்திரம் பெறுவதற்காக நடைபெற்றது, எந்தெந்த ஆண்டு என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற்றது என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு பொறுத்து ஒரு ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னா நடைபெற்ற நிகழ்வுகளை ஆர்டர் பண்ணி கேட்பாங்க இயர் வைஸு. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இயர் தரமாட்டேன்றாங்க, நிகழ்வுகள் கொடுத்துட்டு அதை ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் இயரும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா எழுச்சி காலம் 1857 1905 வரை நடந்த நிகழ்வுகளை எழுச்சி காலம்னு முதல் டாபிக்கே பிரிச்சிருக்கேன். அதில் 1857 இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பெரும் புரட்சி, சிப்பாய் கழகம் என்று சொல்லக்கூடிய பெரும் புரட்சி நிகழ்வு நடைபெற்றது. இது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான முதல் தேசிய அளவிலான போராட்டம். இது முதல் இந்திய சுதந்திர போர் என்றும் சொல்றாங்க. நோட் பண்ணீங்க, 1857 பெரும் புரட்சி அல்லது சிப்பாய் கழகம். இது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான முதல் தேசிய அளவிலான போராட்டம். அடுத்து 1885 பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது. முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா பம்பாயில் 1885 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. தென் முதல் கூட்டமும் பார்த்தீங்கன்னா பம்பாயில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி. 1885 பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி. அடுத்து 1905 லார்ட் கர்சன் பிரபுவால் வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டது. 1905 ஆண்டு பார்த்தீங்கன்னா லார்ட் கர்சன் பிரபுவால் வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டது. ஸோ இந்த வங்க பிரிவினை தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சுதேசி இயக்கத்திற்கு வித்திடப்பட்டது. ஸோ இதுதான் எழுச்சி காலம்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, சுதேசி மற்றும் தீவிரவாத காலம். இது பார்த்தீங்கன்னா 1906 1918 வரை இந்த நிகழ்வு நடந்திருக்கும். 1906 பார்த்தீங்கன்னா டாக்காவில் நவாப் சலீமுல்லா கான் தலைமையில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் உருவாக்கப்பட்டது. 1906 முஸ்லீம் லீக் உருவாக்கப்பட்டது. யாருடைய தலைமையில் பார்த்தீங்கன்னா நவாப் சலீமுல்லா கான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்கா. நோட் பண்ணி வச்சிங்க, 1906 டாக்கா நவாப் சலீமுல்லா கான் தலைமையில் முஸ்லீம் லீக் உருவாக்கப்பட்டது. அடுத்த ஆண்டே பார்த்தீங்கன்னா 1907 காங்கிரஸில் பிளவு ஏற்பட்டது. இது பார்த்தீங்கன்னா சூரத் பிளவு நடைபெற்ற ஆண்டுன்னு கேட்பாங்க. 1907 முதல்ல 1906 ஆண்டு முஸ்லீம் லீக் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு 1907 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல பிளவு ஏற்பட்டது. யாருக்கிடையேன்னு பார்த்தீங்கன்னா மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் என இரண்டாக பிரிந்திருப்பாங்க. மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளுக்கு இடையே 1907 ஆண்டு சூரத்தில் பிளவு ஏற்பட்டது. 1909 பார்த்தீங்கன்னா மின்டோ மார்லி சீர்திருத்தம். மின்டோ மார்லி சீர்திருத்தம் என்பது பார்த்தீங்கன்னா முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகள் வழங்கப்பட்டன. 1909 ஆண்டு மின்டோ மார்லி சீர்திருத்தம். இது என்ன சொல்லிச்சுன்னா முஸ்லிம்களுக்கு
தனி தொகுதிகள் வழங்கப்பட்டது. அடுத்து 1911 பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை ரத்து செய்யப்பட்டது. 1905 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வங்க பிரிவினை ஏற்பட்டிருக்கும் லார்ட் கர்சன் பிரபுவால். இந்த வங்க பிரிவினை பார்த்தீங்கன்னா 1911ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய தலைநகரம் கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்டது. அப்போ 1911க்கு முன்னாடி வரை பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய தலைநகரம் பார்த்தீங்கன்னா கல்கத்தா இருந்தது. 1911ஆம் ஆண்டு தான் இந்தியாவின் தலைநகரம் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்டது. நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1916. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்க பார்த்தீங்கன்னா லக்னோ ஒப்பந்தம் என்று நடைபெற்றது. இந்த ஒப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் இணைவாங்க. 1911 நம்ம பார்த்தோம்னா வங்க பிரிவினை ரத்து செய்யப்பட்டது. அதே மாதிரி 1916 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் இணைவு. இது பார்த்தீங்கன்னா 1907 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பிளவு ஏற்பட்டது, சூரத் பிளவுன்னு பார்த்தோம். இவங்க பார்த்தீங்கன்னா 1916 பார்த்தீங்கன்னா ஒன்றா இணைஞ்சிடுவாங்க. காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் இணைச்சிடுவாங்க. அன்னி பெசன்ட் மற்றும் திலகர் பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினர். 1916ஆம் ஆண்டு அன்னி பெசன்ட்டும் திலகரும் பார்த்தீங்கன்னா ஓம் ரூல் என்று சொல்லக்கூடிய தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சுதேசி மற்றும் தீவிரவாத காலம். மூன்றாவது எப்படி பிரிச்சுன்னா காந்தி சகாப்தம் 1919 1929 அவருடைய தொடக்க கால சகாப்தம் தான் பிரிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த ஹெட்டிங் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்டர் எந்தெந்த ஹெட்டில் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த இயர் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இயர் காந்தி சகாப்தம், காந்தியை பற்றி கேட்டாங்கன்னா 1919 1929 காந்தி சகாப்தம்னு பார்த்தேன்ல, அந்த ஹெட்டிங்ல என்னென்ன இயர் வந்தது ஞாபகம் வச்சு அதன்படி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். 1919 ரவுலட் சட்டம். இது பார்த்தீங்கன்னா விசாரணை என்று சிறையில் அடைக்கும் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்டது. 1919 பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் யாருமே விசாரணை பண்ண மாட்டாங்க. உடனே அவங்க நினைச்சாங்கன்னா ஆங்கிலேயர்கள் கைது பண்ணி சிறையில் அடைச்சிடுவாங்க. இதற்காக தான் ரவுலட் சட்டம் என்பது இயற்றப்பட்டது. ஆண்டு பார்த்தீங்கன்னா 1919. அது மட்டும் இல்லாமல் ஜாலியன் வாலாபாக் படுகொலை முதல்ல ரவுலட் சட்டம் இயற்றப்படும். ஸோ இதை எதிர்த்து தான் பார்த்தீங்கன்னா அமிர்தசரஸில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து ஜாலியன் வாலாபாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை எதிர்த்து ஒரு கூட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா ஜெனரல் டயர் என்பவரால் ஆயிரக்கணக்கானோர் அந்த பில்டிங்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சுட்டு கொல்லப்படுவாங்க. ஸோ அப்போ முதல் நிகழ்வு பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டம், அதை எதிர்த்து தான். அதுக்கு நெக்ஸ்ட் தான் ஜாலியன் வாலாபாக். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டிருக்காங்க. ஒரே ஆண்டில் நிறைய நிகழ்வு நடந்திருக்கும். அதனால உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் 1919ஆம் ஆண்டு மான்டேகு செமஸ் போர்டு சீர்திருத்தம், அதாவது மாகாணங்களில் பார்த்தீங்கன்னா இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் செய்யப்பட்டது. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1919. இது பார்த்தீங்கன்னா மான்டேகு செமஸ் போர்டு சீர்திருத்தம் என்று அழைக்கப்பட்டது. அதன் பிறகு 1920 காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கியிருப்பாரு. 1919 ரவுலட் சட்டம், அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அதன் பிறகு மான்டேகு செமஸ் போர்டு சீர்திருத்தம், மாகாணங்களில் இரட்டை ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது மூன்றுமே நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1919. அடுத்து 1920 ஒத்துழையாமை இயக்கம் பார்த்தீங்கன்னா காந்தியடிகளால் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1921 கேரளா மற்றும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் தீவிரம் அடைந்தன. இந்த ஒத்துழையாமை இயக்கம் கேரளா மற்றும் தமிழகத்திலும் பார்த்தீங்கன்னா தீவிரமா அடைந்தது 1921ஆம் ஆண்டு. அடுத்து 1922 இது ஒரு முக்கியமான நிகழ்வு. சௌரி சௌரா சம்பவம். போலீஸ் நிலையம் பார்த்தீங்கன்னா
இந்தியர்களால் எரிக்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 22 காவலர்கள் பாத்தீங்கன்னா தீக்கிரையானார்கள்னு சொல்லப்படுகின்றது. இது எப்ப நடைபெற்றதுன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி 1922ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த சௌரி சௌரா சம்பவம் வந்து நடைபெற்றது. இந்த சம்பவத்தின் காரணமாக பாத்தீங்கன்னா காந்தியடிகள் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய ஒத்துழையாமை இயக்கத்தை வாபஸ் பெறுவார். ஸோ முதல்ல வந்து 1920 ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து 1921 கேரளா மற்றும் தமிழகத்தில் இந்த போராட்டம் வந்து தீவிரமடைந்தது. இப்படி தீவிரம் அடையும் போது பாத்தீங்கன்னா சௌரி சௌரா இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது. 1922ஆம் ஆண்டு நடைபெற்றது. போலீஸ் நிலையத்தை நம்முடைய இந்தியர்கள் வந்து தாக்கி எரிச்சிடுவாங்க. அதில் 22 காவலர்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. டேட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5. ஸோ இதன் காரணமாக காந்தியடிகள் தன்னுடைய ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து வாபஸ் பெற்றாரு. 1923ஆம் ஆண்டு சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு இவங்க 2 பேரும் இணைஞ்சு சுயராஜ்ய கட்சியை உருவாக்கினார். 2 பேருமே பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி என்ற கட்சியை வந்து உருவாக்கி இருப்பாங்க. சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. மோதிலால் நேரு என்பது ஜவஹர்லால் நேருனுடைய அப்பா தான் மோதிலால் நேரு. 1923ஆம் ஆண்டு சுயராஜ்ய கட்சியை உருவாக்கினார்கள். இந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க. அப்படின்னா சுயராஜ்ய கட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. அடுத்து 1928 பார்த்தீங்கன்னா சைமன் குழு வந்து இந்தியாவிற்கு வந்தது. 1928ஆம் ஆண்டு சைமன் குழு பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு வந்தது. இந்த குழு பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு வந்தபோது இந்தியர்கள் யாருமே பார்த்தீங்கன்னா அந்த குழுவில் வந்து இடம் பெற்றிருக்க மாட்டாங்க. அதனால சைமனே திரும்பி போ என்ற போராட்டம் வந்து இந்தியர்களிடையே நடைபெற ஆரம்பித்தது. 1928 சைமன் குழு இந்தியாவிற்கு வந்தது. இந்த குழு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் சைமனே திரும்பி போ என்ற வாசகத்துடன் அவங்கள வந்து புறக்கணிப்பாங்க. காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியர்கள் இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா யாருமே இடம் பெற்றிருக்க மாட்டாங்க. அதனால இந்த குழு வந்து புறக்கணிக்கப்பட்டது. அடுத்து சட்ட மறுப்பு மற்றும் முழு சுதந்திர போராட்டம். இதனுடைய காலம் பார்த்தீங்கன்னா 1930 1939. 1929 பார்த்தீங்கன்னா லாகூர் காங்கிரஸ் மாநாடு வந்து நடைபெறும். 1929 லாகூர்ல காங்கிரஸ் மாநாடு நடைபெறும். இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை ஏற்றவர் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு இந்த மாநாட்டில் தான் பூர்ண சுதந்திரம் முழு சுதந்திரம் தேவை என்று இலக்காக அறிவிக்கப்பட்டு தீர்மானம் இயற்றப்பட்டது. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. இந்த காங்கிரஸ் மாநாட்டின் தலைமையேற்றவர் ஜவஹர்லால் நேரு. முழு சுதந்திரம் அதாவது பூர்ண சுதந்திரம் வேண்டும் என்று தீர்மானம் இந்த மாநாட்டில் தான் இயற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டது. அடுத்து 1930 தண்டி யாத்திரை. மகாத்மா காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா தண்டி யாத்திரை என்ற உப்பு சத்தியாகிரகத்தை வந்து தொடங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சட்ட மறுப்பு இயக்கம் நாடு முழுவதும் பரவியது. சட்ட மறுப்பு இயக்கமும் நாடு முழுவதும் பரவியது. எந்த ஆண்டு என்பது 1930. உப்பு சத்தியாகிரகம் மற்றும் சட்ட மறுப்பு இயக்கம் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1930. அடுத்து 1930 1932 வரை பார்த்தீங்கன்னா வட்டமாசை மாநாடுகள் லண்டனில் நடைபெறும். முதல் வட்டமாசை மாநாடு 1930ஆம் ஆண்டு. இரண்டாவது வட்டமாசை மாநாடு 1931. மூன்றாவது வட்டமாசை மாநாடு 1932. மொத்தம் 3 வட்டமாசை மாநாடுகள் நடைபெறும். காந்தியடிகள் கலந்து கொண்ட வட்டமாசை மாநாடு எதுன்னு கேட்பாங்க. 1931 இரண்டாவது வட்டமாசை மாநாடுல தான் காந்தியடிகள் வந்து கலந்துப்பாரு. 1931 பார்த்தீங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம். ஒத்துழையாமை இயக்கம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதுனால காந்திக்கும் இர்வினுக்கும் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் ஒன்று 1931 நடைபெறும்.
அடுத்து 1932 பூனா ஒப்பந்தம். இந்த பூனா ஒப்பந்தம் யாராருக்கிடையே நடைபெற்றதுன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே கையெழுத்தானது. ஸோ இந்த ஒப்பந்தப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குறதா காந்தியடிகள் ஒப்புக்கொள்வாரு. ஸோ அதனால காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா இந்த பூனா ஒப்பந்தமானது நடைபெறும். 1930 முதல் வட்டமேசை மாநாடு, 1931 இரண்டாவது வட்டமேசை மாநாடு, 1932 மூன்றாவது வட்டமேசை மாநாடு. இந்த மூன்றாவது வட்டமேசை மாநாடு முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே 1932 ஆண்டு பார்த்தீங்கன்னா கையெழுத்து ரெண்டு பேருக்கும் நடைபெறும். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமாக. அடுத்து 1935 இந்திய அரசு சட்டம். இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்டது. இந்த அரசு சட்டம் தான் பார்த்தீங்கன்னா தற்போது அரசியலமைப்பு சட்டத்தில் பெரும்பான்மையான சரத்துக்கள் மற்றும் சட்டங்கள் பார்த்தீங்கன்னா சரத்துக்கள் எல்லாமே இதனை அடிப்படையாக வைத்து தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 60% மேலே பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டத்தை பேஸ் பண்ணி தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டமானது உருவாக்கப்பட்டது. 1935 இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்டது. இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய அரசியலமைப்பின் பெரும்பகுதிக்கு அடிப்படையாக உள்ளது. அடுத்து 1937 மாகாணத்தை தேர்தல் நடைபெற்றது. மாகாண தேர்தல் பார்த்தீங்கன்னா 1937 ஆண்டு நடைபெற்றிருக்கும். ஸோ இந்த தேர்தலின் போது பார்த்தீங்கன்னா பெருவாரியான மாகாணங்களில் காங்கிரஸ் ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயிச்சு அவங்க ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. 1937 மாகாண தேர்தல் முதலாக நடைபெற்றது. இதில் பெருவாரியான வெற்றி பெற்ற காங்கிரஸ் மாகாண ஆட்சியை அமைச்சிருப்பாங்க. அடுத்த 5வது டாபிக் இறுதி போர் 1941 to 1947. 1940 பார்த்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம் மற்றும் ஆகஸ்ட் கொடை அறிவிக்கப்பட்டது. ஸோ ஆகஸ்ட் கொடை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஆண்டு அளிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1940 தனிநபர் சத்தியாகிரகம் மற்றும் ஆகஸ்ட் கொடை அறிவிக்கப்பட்டது. 1942 பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வந்தது. 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்தது. ஆனா இந்த தூதுக்குழு பார்த்தீங்கன்னா தோல்வியில் முடிந்தது. ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்குவார். முதல் அமைதியாக இருந்த காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா இப்பதான் ஆங்கிலேயர்களை எடுத்து வெள்ளையனே வெளியேறு என்ற கோஷத்தை முழங்குவார். ஸோ 1942 முக்கியமான 2 நிகழ்வுகள். கிரிப்ஸ் தூதுக்கு இந்தியாவுக்கு வந்தது. அடுத்து காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆரம்பிப்பாரு. இதனை தொடர்ந்து 1943 சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தீங்கன்னா ஆசாத் சிங் பௌஜ் அதாவது இந்திய தேசிய ராணுவம் பொறுப்பை ஏற்பாரு. INA இந்திய நேஷனல் ஆர்மியை பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் தலைமை ஏற்பாரு. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1943. அடுத்து 1945 வேவல் திட்டம் மற்றும் சிம்லா மாநாடு. ஸோ இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா தோல்வியில் தான் முடிவடைந்தது. 1945 வேவல் திட்டம் மற்றும் சிம்லா மாநாடு. ஸோ இதுவும் கேட்டிருப்பாங்க. சிம்லா மாநாடு நடைபெற்ற ஆண்டு கேட்பாங்க 1945. ஸோ இதன் பிறகுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒன்று நடைபெற்றது. 1946 பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு இந்தியாவிற்கு வந்தது. இந்த அமைச்சரவை தூதுக்குழு கேபினட் மிஷன் சொல்லுவாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இந்த தூதுக்குழு வரும்போது பார்த்தீங்கன்னா 3 பேர் வருவாங்க. இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பாராளுமன்ற அமைச்சரவையில் இருந்திருப்பாங்க. இந்த 3 பேரும் அமைச்சராக இருந்ததுனால தான் இதன் பேர் அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க, கேபினட் மிஷன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பரிந்துரைப்படி இந்தியாவில் இடைக்கால அரசு அமைக்கிறதுக்கு பரிந்துரை செஞ்சாங்க. ஸோ இதன்படி தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1946 ஆண்டு இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. 1946
அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வந்தது. அது மட்டுமல்லாமல் இடைக்கால அரசு இந்தியாவில் அமைக்கப்பட்டது. எதன் பரிந்துரையில் இந்தியாவில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. அமைச்சரவை தூதுக்குழுவின் பரிந்துரையில். ஸோ அடிக்கடி இந்த கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இறுதியா பாத்தீங்கன்னா 1947 மவுண்ட்பேட்டன் திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டது. மவுண்ட்பேட்டன் திட்டம் பாத்தீங்கன்னா 1947 ஜூன் 3 வந்து அறிவிச்சிருப்பாரு. ஸோ இந்த டேட்டு ஆல்ரெடி எக்ஸாம்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. மவுண்ட்பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஜூன் 3 1947. இறுதியாக பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 1947 அன்று பாத்தீங்கன்னா இந்தியா வந்து சுதந்திரம் பெறும். அப்போதைய பிரதமராக இருந்த அட்லி பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கு வந்து சுதந்திரம் வழங்க இருப்பாரு. ஆகஸ்ட் 15 1947 அன்று இந்தியா வந்து சுதந்திரம் பெற்றது. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணி நோட் பண்ணி எழுதி வச்சிங்க. இந்த இயரை போட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி ஷார்ட்டாக எழுதி வச்சிங்க. ஸோ அடுத்து தமிழகத்தின் முக்கிய போராட்டங்கள் சிலவற்றை வந்து பார்க்கலாம். 1806 பார்த்தீங்கன்னா வேலூர் புரட்சி, இந்திய சிப்பாய்களின் முதல் பெரிய எழுச்சி இது. 1806 வேலூர் புரட்சி வந்து தமிழகத்தில் நடக்கும். அடுத்து 1906 பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார் பார்த்தீங்கன்னா சுதேசி நவாப் சங்கத்தை வந்து தொடங்குவார். அக்டோபர் 16 1906 தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா சுதேசி நாவாய் சங்கத்தை வந்து தொடங்குவார். 1917 ஓம் ரூல் இயக்கம் சென்னையில் அன்னி பெசண்டால் வலுப்படுத்தப்பட்டது. 1916 வந்து தொடங்கியிருப்பாங்க ஓம் ரூல் இயக்கம். 1917 பார்த்தீங்கன்னா சென்னையில வந்து வலுப்பெற்றிருக்கும். அன்னி பெசன்ட் அவர்கள் தலைமையேற்றிருப்பாங்க. 1924 பார்த்தீங்கன்னா வைக்கம் சத்தியாகிரகம், ஈவேரா பங்கேற்பு. 1924 வைக்கம் சத்தியாகிரகம் பார்த்தீங்கன்னா நடைபெற்று இருக்கும். அடுத்து 1925 சுயமரியாதை இயக்கம் தோற்றம், பெரியார் அவர்களால் 1925 பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம் தோன்றியிருப்பாரு பெரியாரு. 1930 வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றிருக்கும். யாருடைய தலைமையில் பார்த்தீங்கன்னா ராஜாஜி தலைமையில் வந்து நடைபெற்று இருக்கும். அதே போல கேரளால கேலப்பன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தரும் தலைமையேற்று இருப்பாங்க. தமிழ்நாட்டில் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமையேற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. 1937 முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து நடைபெற்றது. ஸோ இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். எந்த ஆண்டு முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றதுன்னா 1937. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின் கன்ஃபார்மா இருக்கும். ஸோ அதனால இந்த இயரையும் இந்த சம்பவங்களையும் நல்லா படிச்சு வச்சுங்க. கண்டிப்பா உங்களை வந்து மேட்ச் த ஃபாலோவிங்லயோ அல்லது ஆர்டர் படிச்சு சொல்லி கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல டாபிக்கோட பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.